ஆனிபோலின் பேய் உருக்கொண்டு பெரும்பாலும் தலை இல்லாம தன்னோட கைகள்ல தன்னுடைய தலையவே ஏந்தி நடமாடுறதாக இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. குறிப்பா இந்த கோபுரத்தினுடைய தேவாலயம், இந்த வெள்ளை கோபுரம் மற்றும் கிரீன் டவர் பகுதிக்கு அருகில இந்த உருவம் காணப்படுறதாக பல பேர் சாட்சிகளை தெரிவிச்சிருக்காங்க. சில சமயத்துல ஆனிபோலின் முழுமையான உருவத்துடனும் சில நேரத்துல வெள்ளை ஆடை அணிந்து ஒரு அரசிக்குரிய கம்பீரத்துடன் வராண்டாக்களிலும் அறைகளிலும் நடமாடுவதாகவும் கூறப்படுது. அவருடைய கண்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிர் துடிப்புடனும் ஆழமான சோகத்தையும் வெளிப்படுத்துறதாகவும் இதை கண்டதாக சொல்கின்றவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவரை அடைச்சு வச்சிருந்த சிறை அறையில சிரச்சேதம் செய்யப்பட்ட இடத்துல மர்மமான அழுக்குரல்கள், மூச்சு விடக்கூடிய சப்தங்கள், சலசலப்புகள் இதெல்லாம் கேட்கிறதாக பல பார்வையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சில சமயம் அவருடைய நிழல் போன்ற உருவம் அந்த கோட்டையினுடைய சுவர்கள்லையும் ஜன்னல்கள்லையும் தென்படுவதாக கூட கூறப்படுது. லண்டன் கோபுரத்திற்கு வரக்கூடிய பல அமானுஷத்தை பற்றிய ஆய்வாளர்கள் ஆனிபோலின் பேய் இருப்பதை தாங்கள் உணர்ந்திருப்பதாகவும் மின்சார கம்பிகள்ல மர்மமான அலைவுகள் ஏற்பட்டதை பார்த்ததாகவும் கூறுறாங்க. இது இவருடைய ஆன்ம சக்தி இன்னும் அந்த இடத்துல நிலைச்சிருக்கிறத உறுதிப்படுத்துவதாக தான் இருக்கு அப்படின்னு அவங்க மிக உறுதியா நம்புறாங்க. ஆனிபோலின் தன்னுடைய வாழ்நாள்ல மன்னரோட ஆசைக்கு பலியான ஒரு ராணி. அவருடைய மரணம் கிட்டத்தட்ட அரசியல் சதி திட்டத்தினுடைய உச்சகட்டமாகவே தான் பார்க்கப்படுது. லண்டன் கோபுரத்திற்கு செல்லக்கூடிய யாரா இருந்தாலும் வரலாற்றோட இந்த இருண்ட ராணியினுடைய ஆன்ம அலைச்சலை நன்றாக உணர முடியும்.